வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். நிறைய சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்கக்கூடிய வீடியோக்களாக நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜி பற்றி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பல ஆயிரம் வருஷங்களாக ஒரு ஹியூமனோட ரொம்ப இன்டிமேட்டடாக கனெக்டடாக என்னது அதில் எந்த சயின்ஸா இல்லை சயின்ஸ் இல்லையா, உண்மையிலே அஸ்ட்ராலஜியில் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தேடல். இதில் நிறைய படித்தவங்க, சயின்டிஸ்ட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸு, ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கினவங்க, அவங்களும் அஸ்ட்ராலஜர், ஒரு சாதாரண ஒரு அஸ்ட்ராலஜர் அவர்கிட்ட போய் உட்காந்து சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய மக்களோட செல்வாக்கப்பட்டிருக்கவங்களும் நமக்கு தெரியும், நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். எலெக்ஷனுக்கு சீட்டு தர்றது கூட இந்த கேண்டிடேட்டுக்கு நேரம் நல்லா இருக்கா, இருந்தால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு இதுக்காக கேண்டிடேட்ஸ் ஜாதகத்தை மாற்றி கொடுத்து சீட்டு வாங்கினவங்க, இந்தமாரி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி இவ்வளோ பேர் தேடியும் அது இன்னமும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத ஒரு டாப்பிக்காக இருக்குது. நம்மளும் எஸ்எல்ஜியில் சயின்ஸ் லாஜிக் நெட்ஸ் அப்படிங்கிற அப்ரோச்சில் இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸா அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணுறோம். ஸ்டடின்னா ஒரு அப்ரோச் பண்ணுறோம். நான் ஒரு சிம்பிளான கால்குலேஷன் சொல்கிறேன். அஸ்ட்ராலஜி பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 12 கட்டத்தில் அவங்க பிரிச்சிருப்பாங்க. 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், மார்ஸ், செவ்வாய், புதன், மெர்க்குரி, குரு, வியாழன், சுக்கிரன், வெள்ளி, சனி பகவான், ப்ளஸ் இவங்களை தவிர ராகு, கேது அப்படிங்கிற நிழல் கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இவங்க பிறக்கும் பொழுது ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஜனன ஜாதகம். அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய லைஃபோடைய அப்ரோச்சு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்புறம் கோச்சாரங்கிறது அந்த பிளானட் அங்கே இருக்கிறதுல சுற்றி வரும்போது அந்த சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, யாருக்கு எது நல்லது, யாருக்கு ராஜயோகம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது கோச்சாரம். பிறக்கும்போது இருக்கிறத வச்சு ஒரு பலனும், அதே கிரகங்கள் வேறு இடங்களில் சுற்றி வரும்போது ஒரு பலனும் அஸ்ட்ராலஜியில் 2 விதமாக பலன்கள் சொல்லுவாங்க. ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன், நம்மளோட கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். சனி தான் அதிகமாக டைம் எடுத்து சுற்றி வருவார். அதாவது 30 வருஷம். இந்த 12 கட்டத்தையும் அவர் சுற்றி வருவதுக்கு 30 வருஷம் ஆகுது. சூரியன் ஒரு கட்டத்தில் ஒரு மாதம் இருந்தானா 12 மாதத்தில் ஒரு வருஷத்தில் சுற்றி வந்துடுவாங்க. சந்திரன் ஒரு மாதத்தில் ஒரு முறை சுற்றி வந்துடுவாப்புல. ஆனால் சனி 30 வருஷம் கூட சுற்றி வர்றாரு. ஒரு மனுஷன் 90 வருஷம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சனி 3 முறை சுற்றி வருவார். இந்த 30 வருஷங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் 2.5 வருஷம், 2.5 இயர்ஸ் இருக்கிறார். இதில் நீங்கள் எல்லாம் பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க 7.5 அப்படின்னு. 7.5நாலே ஒரு பதட்டம். கிராமங்களில் சொல்லுவாங்க, இதனால் 7.5 வந்துட்டான்ப்பான்ட்டு. இந்த 7.5 என்னென்னா அந்த 11வது கட்டம் உங்களை ராசிக்கு 12, 1 இந்த இடத்துங்களில் வரும்பொழுது ஒவ்வொரு கட்டத்தில் 2.5 வருஷம் இருக்கும்போது அது 7.5 ஆண்டுகள் ஒரு டஃப்பான பீரியடு அப்படின்னு எனி அஸ்ட்ராலஜர் சொல்ல போகிறார். ஸோ எல்லாத்துக்கும் 7.5, 30 வருஷத்தில் 7.5 வருஷம் வரப்போகுது. அடுத்து சனியுடைய மற்ற டஃப்பான, சனி பேசிக்கலி டஃப் தான் அஸ்பர் அஸ்ட்ராலஜி. மற்ற டஃப்பான பொசிஷன் என்னென்னா 4 அர்த்தாஷ்டமம், 8 அஷ்டமம். ஸோ இப்போ இது என்னாச்சு, 12.5 வருஷம். அதாவது 30 வருஷத்தில் 12.5 வருஷம் கன்சிடர் டு பி டஃப். அப்போ 90 வயசு ஒருத்தர் இருக்காருன்னா 90 வயசில் சனியால் மட்டும் கஷ்டம் வர வருஷம் எவ்வளவு? 36 + 1.5 37.5 இயர்ஸ். 90 இயர்ஸில் அது எந்த பீரியட் வருதோ 37.5 இயர்ஸ் அவருக்கு டஃப்பான பீரியடை தான் அவர் கிராஸ் பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்துருச்சு? ஒரு 30-40% பக்கத்தில் வந்துருச்சு. 40-42% ஆஃப் ஹியூமன் லைஃப். சரி, அடுத்து சரி இவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. குரு பகவான், குரு பேசிக்கலி நல்லவர். ஆனால் அவர் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கும்போது நம்பர் 1ல் நல்லது பண்ணுறதில்ல, 2ல் நல்லது பண்ண மாட்டார், 4, 6, 8, 10 இந்த கட்டங்கள் நல்லது பண்ண மாட்டார். இதில் ஒரு 7 வருஷம். இந்த 7 சேர்த்துட்டு என்னாச்சு 37.5 + 7 12 வருஷத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, ஃபுல் ரவுண்டு. இது எத்தனை டைம் ரவுண்டு வருதுன்னு பாருங்கள். ஸோ மினிமம் இதுக்கப்புறம் ராகுக்கு எதுக்குள்ளே நான் போகல. ஸோ இந்த 2 பேர் மட்டுமே, இது எந்த அஸ்ட்ராலஜரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த அஸ்ட்ராலஜராவது இந்த பீரியட் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனிவே இட்ஸ் டஃப்னு சொல்லிடுவாங்க. தசா புத்தி கரண பலன்களில் மாற்றங்கள் இருக்கலாம். தசா புத்தி அவர் தசா அப்படி
அவருடைய ராசி அவர் வந்து மகரத்தில் பிறந்திருக்காரு, கும்பத்தில் பிறந்திருக்காரு, சனியோடைய வீட்டிலே பிறந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இந்த மாதிரிலாம் எக்ஸப்ஷன் இருந்தாலும் நம்ம பேசிக்கான சிம்பிளான முதல் 2 ரூல்லையே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 90 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 50% 45 இயர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே டஃப்பாக இருக்குது. அப்போ மிச்சம் 45 இயர்ஸில் தான் ஜாலியாக இருக்குது. அதில் என்ன வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பார்க்கும்போது ஒரு ஏதோ 25% டஃப்பு, 20% டஃப்பாக இருந்தால் பரவாயில்ல, 50% டஃப்பு பை ஸ்ட்ரக்சர். இந்த ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கப்புறம் அந்தந்த கிரகங்கள் எந்த வீட்டில் உச்சபலம், நீச்சம், இந்த விஷயங்கள் இருக்குது, மறைவு இருக்குது, பார்வைகள் இருக்குது, இந்தமாரி ஏகப்பட்ட மைனஸஸ் இருக்குது. அதுமாரி அவங்களுக்கு அந்த தசையில் வந்து 120 இயர்ஸ் நம்ம தசை போடுறாங்க, தசாபலன். அதில் வந்து ஒவ்வொரு இப்போ சுக்கிரனா 20 வருஷம் இருப்பார், சூரியனா 7 வருஷம் இருப்பார், சந்திரனா எத்தனை வருஷம் இருப்பார், சனியா 17 வருஷம் 19 வருஷம் இருப்பார், புதனா 17 வருஷம் இருப்பார். ஸோ நீங்கள் இந்த தசாலையும் அவருடைய எஃபெக்ட் மாறலாம். அதுக்கு உள்ள புத்தி, ஒவ்வொரு திசைக்குள்ளேயும் ஒரு புத்தி, அந்த புத்தியிலையும் டஃப்னஸ் இருக்குது. ஸோ மினிமமே 50% போட்டால், நான் மற்ற ஃபில்டர்லாம் போட்டால் ஆல்மோஸ்ட் 70-75% ஆஃப் ஹியூமன் லைஃபு அஸ்ட்ராலஜியில் எவன் பிறந்தாலும் டஃப் தான். இந்தமாரி ஒரு காம்பினேஷனில் அஸ்ட்ராலஜி வைக்க முடியுமா? பிறக்கும் போது 75% அவன் கஷ்டப்பட போகிறான் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜி புக்கில் வர முடியுமா? அப்படி இருந்தால் அதில் என்ன சயின்ஸ் இருக்க முடியும்? அதில் என்ன லாஜிக் இருக்க முடியும்? யாராவது நீங்கள் ஜோசியம் பார்க்க போகிறீங்கன்னா 25% டஃப், 75% லைஃப் சூப்பர் இருப்பான்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. 75% டஃப் தம்பி, 25% தான் வாய்ப்புன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? அப்போ இதில் என்ன இருக்குது? ஸோ தொடர்ந்து அஸ்ட்ராலஜியில் பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.